அப்போ அவரே சொன்னார், நான் 3 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், நீ எடுத்து பேசுகிறல்ல. நம்ம நம்புற ஒரு விஷயம் நம்மளை எந்த லெவலுக்கும் கூட்டிகிட்டு போகுங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது யாருன்னா லோகேஷ் தான். அவன் பண்ணுற 2வது படம் மாதிரி எப்படி இருக்குன்னு பெருசாக வருவான். கைதி பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அப்போ ஒரு கதை பண்ணிகிட்டு இருந்தேன். உலக எனக்கு இந்த கதையில் எதுவும் இல்லை, உங்களை நடிக்க வைக்கிற மாதிரி. உங்களுடைய ஜேர்னியில் நீங்கள் கூட பழகின சில பேரை சொல்ல போகிறோம். டக்குன்னு ஒரு மறக்க முடியாத கான்வர்சேஷன் இல்லைனா ஒரு மறக்க முடியாத மொமெண்ட் நீங்கள் சொல்ல போகிறீங்க. டக்குன்னு வருமானு தெரியல. நலன் குமாரசாமி அவர் எனக்கு ஒரு ஆசிரியர் மாதிரி. அவர் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் அவர்கிட்ட இருந்து. ப்ளஸ் என்ன இந்த இடத்துக்கு நகர்த்தி விட்டதில் அவருக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அவர். அது பர்டிகுலர் என்னால் டக்குன்னு சொல்ல முடியல. பட் ஆனால் அவர் நிறைய லேர்ன் பண்ணது, அவர் படித்தது, அவருடைய உலகங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. ஸோ அங்கே நமக்கு இடம் கொடுத்து நிறைய கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த வகையில் ரொம்ப முக்கியமானவர் அவர். ஒரு சந்திப்போ இல்லைனா ஒரு உரையாடலோ அவர் எனக்கு முதல் முறையாக எனக்கு கால் கருணா அவர்கிட்ட நான் என்னோடய ஷார்ட் ஃபிலிம் நாளைகளில் பண்ணும்போது சொல்லியிருந்தபோது அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, அப்படியே செம்மையாக இருக்குது இது ஐடியா அப்படின்ட்டு. எனக்கு ஒரு நாள் நான் ஊரில் இருந்தேன். ஒரு நாள் நைட்டு 3 மணிக்கு ஃபோன் அடித்தார். நான் எடுத்து சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இந்த மாதிரி கருணா சொன்னேன், அப்படி செம்மையாக இருக்குது அந்த கதை, நான் அந்த கதையை நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னார். சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் கேட்டார். அப்போ அவரே சொன்னார், நான் 3 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன், நீ எடுத்து பேசுகிறல்ல, சூப்பர் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. எப்போவுமே எல்லா ஃபோனையும் நான் அது அட்டன் பண்ணி பேசி அதுக்கு பதில் சொல்லுவேன். அதனால் எனக்கு 3 மணியாக இருந்தாலும் ஓகே, அது எதுக்கோ பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் நான் எடுத்து பேசினேன். பட் அதை கூட அவர் அப்ரிஷியேட் பண்ணார். ஓகே, தேங்க்யூ. ஆக்டர் பூ ராமு அவர் தோழர், நல்லா வருவீங்க தோழர், பெருசாக வருவீங்க தோழர்னு சொல்லிட்டே இருப்பார். அவரோட ஷார்ட் ஃபிலிமில் வந்து நடித்தார். அப்பப்போ வருவார், ஆஃபீஸ் வருவார், பேசுவார். அவர் நான் சொல்லுவேன், நான் எப்பாவது சொல்லுவேன், தோழர் எனக்கு இந்த கதையில் எதுவும் இல்லை, உங்களை நடிக்க வைக்கிற மாதிரி. தோழா, நான் நடிகரெல்லாம் வரல, சரியா, நான் உங்கள் ஒரு தோழர், நீங்கள் நடிகராக முதல்ல பார்க்கக்கூடாது, அதெல்லாம் விடுங்க, சினிமா என்ன அப்படி தான் சொல்லுவார். ஸோ ரொம்ப அவர் ரொம்ப நல்ல, நம்ம இப்போ நம்ம ஜெயிக்கிறோம், படம் வருதுன்னா இல்லை சந்தோஷப்படுற முதல் ஆளாக அவரும் இருந்திருப்பார். ஹெச் வினோத் சார் எதாவது சொல்லுவார், எப்போல்லாம் எனக்கு குழப்பம் ஏற்படுதோ, எப்போல்லாம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவருக்கு ஒரு ஃபோன் அடிப்பேன். சொல்லுவார், இதுக்கே நீங்கள் எனக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும் ரவி அப்படிம்பாரு. ஏன்னா எப்போ சொன்னாலும் ஒரு கிளாரிட்டி கொடுப்பார். அதில் இது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், இது கரெக்டாக இருக்கும், சரி, கேட்குறதுக்கு ஏதோ சொல்லிவிட்டு போவோம்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்கு அந்த முடிவு எடுத்தால் என்ன மாதிரியான விளைவுகள் வரும், அது 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 என்னென்ன பண்ணும், என்ன மாதிரிங்கிறத ப்ராக்டிக்கலாக சொல்லுவார், நிறையா சொல்லுவார். நம்ம நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட பேசுவேன். அவர் ஒரு பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட்டர் தான் அவர். என்ன மாதிரி டெசிஷன் ஏதாவது சொல்லுங்கள்? இல்லை, நம்ம சினிமா சார்ந்து இப்போ நம்ம ஒரு முடிவு எடுக்க போகிறோம், இந்த மாதிரி ஒன்று பண்ணலாமா, இப்படி இது பண்ணலாமா, அது பண்ணலாமா நான் கேட்பேன். வேறு சில சிக்கல்கள் ஏதாவது உருவாகிருக்குது, இந்த மாதிரி சிக்கல் எப்படி இதை ஹேண்டில் பண்ணலாம் அப்படிலாம் நம்ம சொல்லும்போது அவர் சொல்லுவார், இப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள். சில சமயம் சில விஷயங்கள் அவர் நடந்து ஆகும். பொதுவாக நமக்கு ஒரு முடிவு இருக்கும், இது இப்படி தான் இருக்கு தெரியும். பட் அவர்கிட்ட அதை நம்ம பேசும்போது அது இன்னும் நம்ம அதை எடுத்த முடிவை இன்னும் ஆழமாக நம்புறதுக்கு அவர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான இது கொடுப்பார். ஏன்னா வார்த்தைகள் தானே நமக்கு முக்கியமாக படுது. வார்த்தைகள் ரொம்ப நம்ம சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, அது 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 செய்கிற ஒரு வலிமையான விஷயம் நம்ம மனசை இது பண்ணுறதுக்கு வேறு எதுக்குமே அந்த இடம் கிடையாது. அந்த மாதிரியான வார்த்தைகள் நம்ம யார் நம்புகிறோமோ அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும்போது தான் அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி ஒருத்தர் தான் வரும். ஏஆர் ரஹ்மான். ஏஆர் ரஹ்மான் பாசிட்டிவிட்டி. நான் அவர் கூட டெக்னீஷியனாக பழகிறது நான் தள்ளி நின்று பார்த்ததும் இந்த தருணங்கள் தான் அதிகம். இந்த ஒரு சின்ன இந்த படத்தில் நடந்த இந்த ஒரு இதில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்மளும் இப்படி இருக்கணும், நம்மளும் இந்த வே ஆஃப் இதில் இருக்கணும் லைஃப்பில், இன்னும் கொஞ்சம் இணக்கமாக இருக்கணும், வேலை மேலே கான்சன்ட்ரேஷனாக இருக்கணும், வேலை நமக்கு எல்லாத்தையுமே சம்பாரித்து கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். சிவகார்த்திகேயன். அவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு நண்பர், சகோதரர். அவரும் எனக்கு ஒரு பெரிய ஹோப் தான் லைஃப்பில். அந்த இதில் கூட சொன்னேன், நம்ம இப்போ மலை ஏறுறவங்கெல்லாம் அந்த செங்குத்தான மலை ஏறும்போது எங்கேயாவது கை விட்டுட்டோம்னா கீழே போயிடக்கூடாதுன்னு ஒரு ஹூக் அடித்து வச்சுட்டு தான் மேலே ஏறுவாங்க. அந்த மாதிரி ஒரு தான் அவர் எனக்கு. ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் இருக்கும்ல எப்பவுமே. நான் கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக தான் நான் எனக்குள்ளே நான் நினச்சிக்குவேன். ஜாலியாக இருப்பேன், நாங்கள் விளையாட போவோம்.
ஒவ்வொரு நியூ இயரும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டுருவார். நியூ இயர் வெடிக்கும் போது அங்கே தான் இருந்துட்டு வருவோம். எங்கேயுமே அவர் நம்மளை மிஸ் பண்ண நான் எல்லா இடங்கள்லையும் ஒரு சப்போர்ட்டிவ் கொடுத்துக்கிட்டே இருப்பார். டைரெக்டாக அவர் வந்து டைரெக்டாக ஒரு 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 விஷயத்துக்கு வந்து நேரடியாக வந்து அந்த பிரச்சனைக்கும் போதுன்னு வந்து இந்த மாதிரி இப்படி வார்த்தை சொன்னார் அப்படி சேர்ந்து பயணிக்கும் போது நிறைய க்ரியேட்டிவ் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். இல்லை இருப்பார் கண்டிப்பாக சொல்லுவார். நிறைய இடங்களில் வந்து எனக்கு வந்து அவருடைய வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நான் அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது வந்து கரெக்டாக அவர் வந்து சில இடங்களில் நான் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு அவருக்கு தெரியும். அதை கரெக்டாக சொல்லுவார். சொல்லும்போது நமக்கு ஓகே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு இந்த காலகட்டங்களை கடந்து வர்றதுக்கே ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னா நம்ம ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இன்னும் ரொம்ப இதாக இருப்போம். பட் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவர் எனக்கு மட்டும்தான் பண்ணுறாருன்னு கிடையாது. அவருடைய நண்பர்கள் அவர் கூட இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் பயங்கர பாசிட்டிவான ஒரு இதுதான் கொடுக்குறாரு. நானும் அதை வந்து எல்லா நேரங்கள்லையும் உணர்ந்துருக்கிறேன் அவர்கிட்ட. டேரக்டர் லோகேஷ் கனகராஜ். லோகேஷ் வந்து நாளைக்கு அந்த டைம்லேருந்தே தெரியும் நல்லா. ஷார்ட் ஃபிலிம் டேஸ்லேருந்தா? ஆமாம். நான் ஃபஸ்ட் படம் முடிச்சதுக்கப்புறமா தான் அவர் மாநகரம் அந்த டைம்லேயே நான் மாநகரம் ப்ரீ ஷோவுக்கும் போனேன். போய் பார்த்தேன். கேட்பார், அண்ணா எப்படி இருக்குண்ணா படம், சூப்பராக இருக்குது, நிஜமாவா சொல்கிறீங்களா கேட்பேன். நல்லா இருக்கியா. அப்புறம் கைதி பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் போயிட்டு டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அப்போ ஒரு கதை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கைதி கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அந்த டைமில் அப்படியே பேசிட்டு விளையாடலாம் ஒரு அப்படி பேசிட்டு தான். அப்புறம் பிஸியானதுக்கப்புறம் என்னால் அதிகமாக இது பண்ண முடியல. பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் நம்ம நம்புற ஒரு விஷயம் நம்மளை எந்த லெவலுக்கும் கூட்டிகிட்டு போகுங்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய உதாரணமாக இருக்கிறது யாருன்னா லோகேஷ் தான். ஏன்னா ஒரு டேரக்டருக்கு இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது அது ரீசெண்ட் டைமில் யாருக்குமே அப்படி இல்லை. ஓகே, ஸோ முன்னாடி அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற அந்த பேரை ஒரு பெரிய இதுவாக லோகேஷ் மாற்றிருக்கு. அப்படி அது லோகேஷ் தான் அதுக்கு அத்தனைக்கும் காரணம். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு இது இருக்குது அவரோட பேருக்கும் அவரோட கேரக்டருக்கும். இந்த ஜேர்னியில் நிறைய பேர் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சன், அவங்க ஒரு ஸ்டாராக இல்லாமல் இருக்கலாம், ஒரு ஸ்டார் டிரெக்டராக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவர் அன்றைக்கி சொன்னது வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட், அந்த மாதிரி யாராவது மீட் பண்ணியிருப்போம்ல? அவர் எஸ்பி ஜனநாதன் சார். அவர் இல்லை உயிரோட. நான் வந்து அப்போ 2017 நினைக்கிறேன். அந்த டைம்லேயே நியூ இயர் அப்போ நாங்கள் ஒன்றா தான் இருந்தோம். அப்போ திண்டுக்கல்லில் ஒரு டைஃபி மாநாடு நடந்துச்சு. நான் போயிருந்தேன். அவரும் வந்திருந்தார். இப்போ முடிச்சுட்டு அன்றைக்கி நைட்டு அங்கே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தேன். நான் அங்கேருந்து அப்படியே சென்னை வரதுனால அன்றைக்கி அங்கேயே ஸ்டே பண்ணேன். அப்போ பேசிகிட்டுலாம் இருந்தோம். பேசுவோம். கேட்பார் எப்படி பண்ணால். ஏன்னா அவருக்கு இந்த விஎஃப்எக்ஸில் ரொம்ப பிடிக்கும். விஎஃப்எக்ஸ்லேருந்து அவர் நிறைய கதைகளாக வச்சுருந்தார். விஎஃப்எக்ஸ் வச்சு ஒரு பெரிய தஞ்சை கோயில் சம்மந்தமாக ஏதோ கதையெல்லாம் சொன்னார். அதை பற்றிலாம் விசாரிச்சுக்குவோம். என்ன பண்ணுறீங்க எல்லாம் கேட்பார். தோழரும் கூட. அதனால் ஒரு நல்ல ஒரு பிரியம் இருக்கும். இப்போ அவர் வந்துன்னா அவர் சொல்லியிருக்கார் உதவியாளர்கிட்ட, நீ பாரு இந்த பையன் ரெண்டாவது படம் அவன் பண்ணுற ரெண்டாவது படம் பாரு எப்படி இருக்குன்னு, பெருசாக வருவான் உங்களை பற்றி சொல்லி அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அவங்க சொன்னாங்க. அப்போ அவர் இருக்கும்போதே சொன்னாங்க, சார் இந்த மாதிரி சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக பாரு ரெண்டாவது படம் பெருசாக பண்ணுவாப்லன்னு அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் இல்லை, இப்போ படம் பார்க்குறதுக்கு அவர் இல்லை. பட் இருந்தாலும் அது எனக்கு சரி நம்மளை ஒருத்தங்க வந்து நல்லா வருவான், இந்த மாதிரி பெருசாக வருவான்னு அவர் எங்கேருந்தோ நம்ம ஒர்க்கிங்கை வச்சு அவர் சொல்லியிருக்காருங்கிறது ஹாப்பியாக இருக்கும். ஒரு சந்திப்பு வந்து ரொம்ப முக்கியமான சந்திப்புன்னு நீங்கள் ஃபேஸ்புக்கில் கூட போஸ்ட் போட்டிருந்தீங்க, கமல்ஹாசன் அவர்களை சந்தித்தது. நானும் ஒரு கமல் சாரோட ரசிகன் தான். எல்லா ரசிகர் ஷோக்கும் போயிடுவேன். போயிட்டு அப்போ ரசிகர் மன்றம் இருக்கும் திருப்பூரில், நம்ம நண்பர்களாக இருக்காங்க. அதில் அதனால் டிக்கெட்லாம் முதல் நாள் வாங்கிட்டு எல்லா படம் போய் முதல் நாளில் பார்த்து அந்த லாட்ரி ஷீட்லாம் வீசிட்டு வரேன். அப்படி தான் அவரை பார்க்குறதுங்கிறது நான் இங்கே வந்ததுக்கப்புறமா கூட நான் ட்ரையெல்லாம் பண்ணல அவரை ஏன்னா அவர் நம்ம தெரியாத அறிமுகமெல்லாம் இல்லாதப்போ நம்ம எப்படி போய் அவரை, ஏன்னா இன்னொன்று அவரை போய் பார்த்து பேசுறது கூட என்கிட்ட எந்த வார்த்தையும் இல்லை. என்ன பேசுறது தெரியல. ஆமாம், அதனால் எனக்கு அது அப்போ வந்து லோகேஷ் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டாரு. விக்ரம் ஆடியோ லான்ச்சுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். அப்படின்னு ஓகே, எனக்கு அப்போயே ஒரு பதட்டமாக தான் இருந்து போயிட்டு இப்போ நான் பேசினாங்க. சார் கீழே உட்காந்துட்டு தெரியும் மாதிரி கொஞ்சம் பேசிட்டு வந்தேன். நான் அவரோட ரசிகனாக என்ன எப்படி ஃபீல் பண்ணேன், சினிமா ரசனை எனக்குள்ளே எப்படி சின்ன வயசில் உருவானதை பற்றி பேசினேன். அப்புறமா சக்ஸஸ் மீட் நடந்தபோது கூப்பிட்டேன். அப்படி சக்ஸஸ் மீட் வாங்கினேன் அப்படின்னு. அப்படி அங்கே போய் தான் பார்த்தேன். அங்கே தான் சார் பார்க்குறாங்க, நின்றுட்டுருக்காரு. லோகேஷ்கிட்ட கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பா அப்படின்னு. வாங்க, அதனால் நான் வாங்கன்னு கூப்பிட்டு போய்
இந்த மாதிரி டைம் ட்ராவல் படம் எடுத்திருக்காரு. இப்போ சொன்னார், பேசினாரோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்ததுனால நான் ரொம்ப நேரம் பேச முடியல. அப்போ கூட ஒரு டைம் ட்ராவல் ஒரு படத்தை பற்றி சொன்னார். ஏதோ ஸ்பானிஷ் படம், ஸ்பானிஷ் படம் ஒன்று சொல்லி சொன்னார். ரொம்ப அந்த படத்தோட டைரக்டர் ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஆமாம்மா சொன்னார். அந்த ஸ்பானிஷ் படத்தோட டேரக்டர் வந்து அவருக்கு டெம்பஸ் ஃபுகிட் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அது சொல்லி அவரோட ஃப்ரெண்டு அவருன்னு சொல்லி அந்த இதெல்லாம் சொன்னார் ஐடியாவை. எப்படி 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 ஜாலியாக பண்ணியிருக்காங்க பற்றி, அந்த விஷயத்தை எவ்வளோ அழகாக டீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த செகண்டில் அவர் வந்து டக்குன்னு அவர் வந்து அதெல்லாம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. நான் தான் ஐயோ கேட்டு நோட் பண்ணி வைக்கணுமே சார், அந்த பேர் என்னன்னு அப்படி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். அது ஓகே, அது வந்து அது ஒரு பெரிய மூமெண்ட்டு தான். ஓ நைஸ், ஸ்வீட். வணக்கம், நான் ரவிக்குமார். ஃபைனலி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.